வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேவோட ஆர்டர் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கேக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் கேக், இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராங்க் கேக் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் ரஸ்மலாய் கேக் அண்ட் மேஜர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனி ஸ்லாப். ஸோ இது வந்து 3 தான் வந்து நமக்கு ஆர்டராக வந்திருந்தது. ஸோ இதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணோங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த என்ன பார்க்குறீங்கன்னா நம்ம ப்ராங்க் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இது ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் 1/2 kg கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 kg போர்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1 kgக்கான அந்த டின்னை வந்து நம்ம அது கூட கவுத்துற போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டச் ஆகாமல் கேக் டேமேஜ் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின்ஸும் வந்து க்ரீம் தான். ஸோ அந்த இது வச்சுருந்தேன் ஸ்பேட்டில் அது மேலே வச்சுருந்தேன், அதனால் அப்படியே இருந்தது. ஸோ இப்போ வந்து 1/2 kgக்கான அந்த ப்ராசஸை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 3 லேயர்ஸாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த தடவை. எப்போவுமே 2 லேயர்ஸ் தான் கொடுப்போம், இந்த 3 லேயர்ஸாகவே கொடுத்துருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா பெருசாக இடிக்கலை. ஸோ நம்ம மேலெல்லாம் க்ரீம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து 3 லேயர்ஸாகவே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது ஃபுல் ஃப்ராஸ்டிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. இது கூடவே பண்ணுறது ரஸ்மலாய் கேக்கோட ஃப்ராஸ்டிங்கும் நம்ம வந்து சைட் பை சைடு வந்து பண்ணி முடிச்சிட போகிறேன். ஸோ கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அந்த கேக் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீன்வைல் நம்ம வந்து எப்படி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறேன். இப்போ 2-3 கேக் வந்திருக்கு, 3மே டிஃப்ரெண்ட்டான கேக்ஸ். 2 டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டான இதே லைக் ப்ரௌனிஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே முக்கியம். நான் 5 o'clock ஈவினிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் 4:30 வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இப்படி கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் ஒரு 10 minutes தான் கொஞ்சம் டிலே ஆச்சு, கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷனும் சிம்பிளாக ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. அவங்க கிளைண்ட் வந்து என்னோடய ரெகுலர் கிளைண்ட் தான், நிறைய தடவை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ரஸ்மலாய் கேக் தான் வந்து ரிப்பீட்டடாக அவங்க வந்து ரஸ்மலாய் கேக்ஸே வாங்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூபெரியில் வாங்கியிருந்தாங்க, அதான் அவங்க ஃபஸ்ட்டு கேக். அதுக்கப்புறம் ரஸ்மலாயில் டின் கேக்ஸு அந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ ரஸ்மலாய் ஜாஸ்தி வாங்குவாங்க. ஸோ இப்போ இந்த ஹார்ட் வந்து அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக இந்த கேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் மேலே வந்து நம்ம க்ரீம் கொடுத்தேன். ஸோ சைடில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதையே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வரைக்கும் வந்து அதே டிசைனாக வந்து நான் போட்டேன். ஸோ மேலே ரஸ்மலாய்ஸ் வச்சுருக்கோம். அது கூட வந்து க்ரஷ்டு நட்ஸு வந்து நான் சைட்ஸில் வந்து போட்டிருக்கேன். இது மிக்சியில் லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் காப்பர் லீவ்ஸ் மாதிரி எடிபிள் லீவ்ஸ் அதையும் நம்ம வந்து மேலே வச்சாச்சு. வச்சு இது கூடவே வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து வச்சுருக்கேன், ரெடிமேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ். அதையும் வந்து வச்சு இந்த டெக்கரேஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இது கூடவே வந்து 2யும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீன்வைல் வந்து நமக்கு ப்ரௌனி ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ 1 by 1 வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோடனே டைம் வந்து கரெக்டாக போச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் பேட்டர் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து எங்கள் பர்சனல் பர்பஸ்க்கு ஒரு 1/2 kg ஸ்லாப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் கஸ்டமருக்கு 1 kg ஸ்லாப். ஸோ 1 kgனா க்ளோஸ் டு 1 kg வரும். பட் முன்ன பின்ன வந்து நமக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரை வந்து நான் டிவைட் பண்ணி 2 டின்னில் போட போகிறேன். அண்ட் இது வந்து 8 inch டின் அண்ட் 1/2 kg வந்து நான் வந்து 7 inch டின்னில் வந்து வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட் சங்க்ஸ், அவங்க டபுள் சாக்லேட் கேட்டிருந்தாங்க. ஸோ டபுள் சாக்லேட்டுக்கான இது எல்லாத்தையுமே வந்து பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதை வந்து நான் எடுத்து இதில் வச்சுட்டேன். ஸோ அவனில் வச்சாச்சு. ஸோ இதோட ரிவ்யூ வந்து கிடச்சதுன்னா நான் பின்னாடி போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து டெலிவரியே கொடுக்கல இந்த ஆடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து டெலிவரி இருந்துச்சு. பட் நான் வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். அண்ட் நமக்கு இந்த வீட்டுக்கு வந்து அதே சேம் சாக்லேட்ஸ் கூட கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்ஸ் சங்க்ஸும் நம்ம லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி இப்போ வந்து நம்ம என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மாதிரி எல்லா மெசேஜஸையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ
ஸோ கஸ்டமர் எனக்கு அனுப்பிச்சிருந்த அந்த மெசேஜை வந்து நான் இந்த மாதிரி ஒரு இது எடிபிள் ஷீட்டில் வந்து நான் மேலே வந்து போட்டுக்க போகிறேன். அண்ட் சுற்றி ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து ரொம்ப ஹைட்டான கேக்ஸ் கொடுக்க முடியாது, ரொம்ப க்ரீமியான கேக்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து மேலே இன்னொரு பாக்ஸ் நம்ம வந்து வைக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து அது பட்டு டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நாம் வந்து அது கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இந்த கேக்கை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ எதில் க்ளோஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த டின் 8 இன்ச் டின்னை எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக 6 இன்ச் டின்னில் நம்ம பேக் பண்ணுவோம் 1/2 kgக்கு. அப்போ இந்த 8 இன்ச் டின்னை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. சுற்றி 2-way ஸ்டிக் வந்து நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நகராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் க்ரீமியும் வந்து நம்ம போட்டாச்சு. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ப்ராங்க் கேக் பண்ணுறது. ஆல்ரெடி ஒரு தடவை எனக்கு வந்திருந்தது, பட் அன்றைக்கி வந்து என்னால் செய்ய முடியாமல் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ப்ராங்க் கேக்கை. அண்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பி. இந்த கலர் ஆகட்டும் இதாவது எனக்கு நிறையா வந்து எனக்கு வந்து ரிவ்யூஸும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வித் வீடியோ. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படியே தெரியுது இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபர்தராக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ வந்து நான் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். சுற்றி எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நம்ம வந்து பார்டர்ஸ் லைன் வந்து நம்ம வந்து தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த இடம்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ணேன். பட் கீழே ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அங்கே வந்து நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி ரொம்பவே நம்ம நோண்டிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் உள்ளே இருக்கிற டின் வெளியே தெரிஞ்சிடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து இந்த கேக் வந்து செய்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ப்ராங்க் கேக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது, பட் ஐ குடன்ட் டூ இட். ஸோ இந்த தடவை வந்து சூப்பராக வந்து செஞ்சாச்சு. எப்படி இருக்குமோ டின்னில் வந்து கரெக்டாக லைக் இதாகுமா ஃப்ராஸ்டிங் எல்லாம் ஆகுமான்னு ரொம்ப பயந்தேன். பட் ரொம்பவே சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குற கேக் மாதிரியே வந்து செட் ஆகிருக்கு. ஃப்ராஸ்டிங்கும் பெருசாக கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போது பேலன்ஸ் இருக்கிற க்ரீமை வந்து நான் அப்படியே சைடு வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து சைடு வந்து ஆல்ரெடி ரொம்ப பெருசாக இருக்குது. பட் சைடு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் என்னென்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற ரிம் வந்து நமக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து சைட்ஸ்லேயும் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு மேலே ரோசஸ் வந்து அங்கங்கே கொடுத்து லைட்டாக வந்து நான் டிசைன் வந்து போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இந்த மாதிரி ப்ராங்க் கேக் இல்லை இந்த மாதிரி கேக் வேணுனாலும் நமக்கு ரெஃபரன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது கரெக்டாக வந்து செஞ்சு கொடுத்துருவோம். அண்ட் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா செலிப்ரேஷன் கேக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து வெளியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவுட் ஸ்டேஷனில் இருந்தீங்கன்னா நம்ம ப்ரௌனீஸ், குக்கீஸ், ப்ளம் கேக்ஸ் த்ரூ அவுட் தி இயர் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் வைக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி நமக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ப்ரௌனி ஸ்லாப் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரௌனி ஸ்லாப் வந்து டீமோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து போர்டோட வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கனாஷே இருக்குது. ஸோ கனாஷே வந்து ரைட்டாக நம்ம வந்து தொட்டு நம்ம அங்கே போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், எங்கிட்ட வந்து பெருசாக இது இல்லை. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் கனாஷே வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே நட்ஸ் வந்து அந்த பார்டர் மாதிரி கொடுத்து ஹாப்பி பர்த்டே மெசேஜோட இந்த ப்ரௌனி ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து சொல்லும்போதே வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதுங்கிறது தான் மெயினாக அவங்க வந்து சொன்னது. ஸோ அதனால நான் வந்து இந்த டெக்கரேஷன் நான் பண்ணல. ஸோ இதுதான் என்னோடய ஆர்டர்ஸ். இந்த 3 ஆர்டர்ஸையுமே வந்து 3 கேக்ஸையுமே வந்து சூப்பராக செஞ்சு நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கண்டென்ட்ஸ் வந்து பிடிக்கும். அண்ட் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் டிஎம் பண்ணுங்கள். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு எனக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து செஞ்சிடலாம். ஸோ செலிப்ரேஷன் கேக்ஸ் கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும்தான். அண்ட் ப்ரௌனீஸ், குக்கீஸ், ப்ளம் கேக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம அவுட் ஸ்டேஷன் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.